ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிமிக்ரி மணி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ட்ரிக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்றத என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமாக கொடுத்துருக்கேன். இந்த ட்ரிக் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுக்கு எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, நான் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்புவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ஸ் நோட் அனுப்புகிறவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இது வந்து லேட்டஸ்ட்டாக வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகும். அதனால் உங்கள் வாட்ஸ்அப்பை இது வரைக்கும் அப்டேட் பண்ணல அப்படின்னு சொன்னால் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது இந்த ட்ரிக் வந்து எனக்கு ஐஃபோனில் தான் எனேபிள் ஆகிருக்கு. இன்னும் ஆண்ட்ராய்டில் வந்து எனக்கு அப்டேட் வரல. அதனால் நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை என்னோடய ஐஃபோன் மூலமாக எடுத்துருக்கேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கு நம்ம பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வாய்ஸ் நோட் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டில் ஒரு மைக் மாதிரி இருக்கும், அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுவீங்க, அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணோம். இப்போ நீங்கள் பேசுறது வேணாம் அப்படின்னா ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல் ஆகிடும். இப்போ இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னா, அதே மாதிரி அதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து லாக் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எந்த வித பட்டனையும் ப்ரெஸ் பண்ண அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். அதை விட லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு ட்ரிக் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இதே மாதிரியே லாங் ப்ரெஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இல்லை யாராவது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா பாஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் நடுவில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா அதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வந்து இப்போது லேட்டஸ்ட்டான ஒரு வாட்ஸ்அப் அப்டேட்டில் வந்திருக்கு. சென்ட் பண்ணதுக்கு எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சென்ட் பண்ணணும்னா சென்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கவும் செய்யலாம். இந்த ட்ரிக் தான் இப்போ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ட்ரிக்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே இந்த இதை வந்து சோஷியல் மீடியாலையும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் எல்லாம் குரூப் வச்சுருந்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாட்டா, பாய் பாய்.